இந்த மாதிரி காரில் தான் தமிழ்நாட்டு மக்களே பாதி பேர் ஓட்டி பழகிருப்பாங்கன்னா அது மறுப்பே இல்லைங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டி பழகிட்டு அடுத்த இடத்துக்கு மேலே பெரிய வண்டிக்கு போயிருக்க முடியும். அந்த மாதிரி லெஜெண்டரியான வண்டி 4 வண்டி நம்ம ஆஃபீஸ் கொண்டு வந்துருக்கிறோம். பட்ஜெட்டில் தெளிவான வண்டியை 4 வண்டி கொண்டு வந்துருக்குறேங்க. சின்ன பட்ஜெட்டில் வண்டி தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு 96 மாடல் 800 பார்த்துடலாங்க. 96 மாடலு ஓனர் மட்டும் 5ங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. பாடி லைன் சுத்தமாக இருக்குதுங்க. வண்டி தெளிவாக இருக்குது. இன்ஜின் நல்லாயிருக்கும். டயர் ஒரு 40% இருக்குங்க. சீட் கவரு ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏசி இருக்குங்க. கூலிங் கம்மியாக இருக்கும். அடுத்து அப்படி பார்க்கலாங்க. பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். டயர் கம்மியாக தான் இருக்குங்க. நல்லா இருக்கு பாருங்கள் எல்லாமே. இது 96 மாடலுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. ஓனர் 5 ஓனர். 29,000 ரூபாய்க்கு ஃபைனலாக இதை கொடுத்துர்லாங்க. இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாருங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள். கார்பரேட்டர் டைப்பு. பேட்டரி புதுசு. வண்டி பொரிச்சல் கிடையாது. டஸ்ட் கிடையாது. நல்லாயிருக்கும். 29,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. ஒரே ரேட்டு. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள், கொடுத்துர்லாங்க. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. 98 மாடலுங்க. இது நேற்று வண்டி வந்துச்சு. ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நீட்டாக க்ளீன் கண்டிஷன் இருக்குது. நம்பர் பாருங்கள். ஃபேன்சி நம்பர் 5200ங்க. டயர் 4 டயருமே நியூ டயருங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். சீட் கவரு வெல்வெட் சீட் கவர் பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஏசி நல்லாயிருக்கு. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது லோ பட்ஜெட்டில் வண்டி தெளிவான வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன். பேக் சீட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்டெப்னி எல்லாமே இருக்குதுங்க. நல்லாயிருக்கு. வண்டி ரொம்ப க்ளீன் கண்டிஷன் இருக்குது. எடுத்தால் ஓட்டிகிட்டு போகலாங்க. ரன்னிங் கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓனர் 3ங்க. எஃப்சி கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. கார்பரேட்டர் டைப் தான். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். க்ளீனாக இருக்குது. இது பேட்டரியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. குட் கண்டிஷன் இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 98 மாடலுங்க. ஓனர் மட்டும் 3. எஃப்சி 27 வரை கரண்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இது வண்டி 69,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அதாவது வெயில் காலத்துக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வெயில் காயாமல் மழையில் நனையாமல் நீட்டாக ஒரு ஃபேமிலியோ ஒரு 4 பேர் போகிறதுக்கு பைக்கு இன்றைக்கி பழைய வண்டி சின்ன வண்டி பைக்கு எடுத்திங்கனாவே 40,000 50,000 வேணுங்க. அந்த ரேட்டுக்கு இன்றைக்கி கார் கொடுக்குறோம் நம்ம எஸ்ஐடி கார்ஸில். 4 வண்டி கொண்டு வந்துக்கிறேன். மக்களுக்காகவே கொண்டு வந்துக்கிறேன். நீங்கள் நேரில் வந்து கார் ஓட்டி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அடுத்தது பார்க்கலாங்க. 2011. இது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். திருச்செங்கோடு நம்பர் 11 மாடலுங்க வண்டி. லோக்கல் நம்பர் தான். ஆனால் ஓனர் மட்டும் இது 4 ஆயிடுச்சுங்க. 4 டயருமே நியூ டயருங்க. எல்பிஜி எண்டாஸ் இருக்குங்க. ஏசி நல்லாயிருக்கு. ஏசி சுவிட்சு மட்டும் போயிருக்கு. அதை போடணும். சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லாயிருக்கு. பால் லைன் கத்தி மாதிரி இருக்கும். ஒரு டென்டா கிராஷ் எதுவும் கிடையாது. நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். பெரிய டேங்க் தான் போட்டிருக்காங்க. ஸ்டெப்னி இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி நீட்டாக இருக்குது. இதை மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஓனர் மட்டும் மைனஸ் சொல்லலாங்க. மற்றபடி வண்டி க்ளீனாக இருக்குது. M5 டைப்புங்க. வண்டி நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே க்ளீனாக இருக்கும். எடுத்தால் நம்மகிட்ட எடுத்தால் ஓட்டுற கண்டிஷன் தாங்க. எந்த செலவு இருக்காது. இந்த வண்டி 11 4 ஓனருங்க. லோக்கல் நம்பரு. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் ஓட்டு இருக்குது. 1,29,000 ரூபாய்க்கு ஃபைனல் கொடுத்துர்லாங்க. நேரில் வாங்க. அதுலேயும் குறைச்சி பண்ணித்தரேங்க. எவ்வளோ முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி நல்லாயிருக்கு. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. 2001ங்க. இது 4 டயர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 75% இருக்குங்க. ஆனால் இது எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. எல்பிஜி இருக்குது. ஆனால் புக்கில் என்டாஸ் இல்லைங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும். பார்க்கலாங்க. அடுத்தது டயர்லாம் ஒரு 70% இருக்குங்க. இது அப்படி சீட் கவர்லேருந்து எல்லாமே பாருங்கள். வண்டி சுத்தமாக இருக்கும். ஏசி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துருங்க. ஏன்னா சின்ன பட்ஜெட் தாங்க. வண்டி சுத்தமாக இருக்குது. அது எல்லா வண்டியுமே வந்துங்க நம்மகிட்ட ஓட்டி பழகிறதுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் வண்டி. நல்ல வண்டி. இங்கே பாருங்க எல்லாமே இருக்குது. இது ஒரு கோல்டு கலரு வண்டி. சுத்தமான வண்டி. பார்க்கலாங்க. இது கார்பரேட்டர் டைப்புங்க. வண்டி நல்லாயிருக்கும். எல்லாமே தெளிவாக இருக்கும். நீங்கள் 4 வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும். பட்ஜெட் தகுந்த மாதிரி. இதில் சொன்ன ரேட்லேயுமே நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா அதுலேயும் முடிஞ்சளவு குறைச்சி பண்ணித்தரேன். 4மே வந்து அருமையான வண்டி. சின்ன பட்ஜெட் வண்டி. ஒரு மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு குழந்தைகளோடு போகிறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். எடுத்துகிட்டு போகலாங்க. அதே மாதிரிங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறோங்க. அன்பு வேண்டுகோளாக
காரில் போக்குலையும் சரி, டூ வீலர் போக்கும் சரி, பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். வளைவில் முந்த வேண்டாம், வாழ்க்கையில் முந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.